இந்த தாவேக கட்சியை எதிர்க்கிறவங்க அதிகமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான். எதுக்குங்க அனுபவம் வேணும்? அதாவது ஊழல் பண்றதுக்கும், மக்கள் பணத்த எப்படி சுரண்டலான்னு பண்றதுக்கும், இதுக்கெல்லாம் தான் ஒரு அனுபவம் தேவை. ஏன்னா, எங்க எப்படி கை வச்சா நம்மளுக்கு காசு கிடைக்கும்? எந்த இதுல வருமானம் அதிகமா வரும்? அப்படிங்கிறதுக்கு தான் கொஞ்சம் அனுபவம் தேவை. இதே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனச்சா, அதுக்கு நல்ல மனசு மட்டும் இருந்தா போதுங்க. அனுபவம் எல்லாம் தேவையில்ல. ஏன்னா அனுபவம்னா அனுபவங்கிறது என்னங்க? நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள வச்சும், நடக்கப்போற விஷயங்களையும் வச்சு தான் ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் வந்து எந்த ஸ்கூல்லயோ, இல்ல எந்த காலேஜ்லயோ தனியா ஒரு இது வச்சு நடக்கல. எல்லாருமே வாழ்க்கையில தன்னோட கடந்து வந்த பாதையில பட்ட என்ன சொல்றது? வேதனைகளையும், அடிகளையும், மன வலிகளையும் இதையெல்லாம் வச்சு தான் ஒருத்தனோட அனுபவங்கிறது தீர்மானிக்குது. அத விட்டு போட்டு, விஜய்க்கு அரசியல் அனுபவம் இருக்கா? விஜய்க்கு அரசியல் எங்க பார்த்தாலும் இது ஒரு கொஸ்டின் சிறுபுள்ளத்தனம் மாதிரி. ஒண்ணே ஒண்ணு தான். இன்னைக்கு ஒரு புதுமண தம்பதியர் ஒரு ஜோடியா ஒரு புதுசா ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அவங்க என்ன முன்ன பின்ன குடும்பம் நடத்தி, ட்ரையல் பார்த்துட்டா வந்து ஒரு பொண்ண கட்டுறான், இல்ல பையனும் தான் அப்படி கட்டுறானா, இல்ல பொண்ணு தான் அப்படி கட்டுதா? அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? ஒரு புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களும் அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்றதுங்கிறது போக போக கத்துக்குவாங்க. எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சிம்பிள். இதே அந்த பையன் அனுபவம் இருந்தோ, இல்ல இந்த பொண்ணு அனுபவம் இருந்தோ, அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல அனுபவம் இருந்தா தான் குடும்ப வாழ்க்கைய நிர்வகிக்க முடியும்னு சொல்லிட்டு, உடனே ஒரு குரூப் சொல்லுவாங்க. அரசியல் வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு அப்படின்னு. ஒண்ணே ஒண்ணுதாங்க. இதுலயே இப்ப எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. அதுலயே அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இனி வரப்போற விஷயங்கள் அவர் மேபி அவருக்கும் ஏன்னா இப்ப அவரும் வந்து சிஎம் ஆகுறது அப்படிங்கிறது சாமானியப்பட்ட மனுஷனோட வேலை கிடையாது. ஏன்னா, இப்ப நீங்களும் நானும் இப்ப நம்ம உட்காந்து பேசிக்கலாம். விஜய்க்கு அனுபவம் இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல. சரி ஏன் நீங்க போய் சிஎம் ஆகுறது? உங்களுக்கு அரசியல்ல நீங்கலாம் கரைச்சு ஏன்னா எத்தனையோ பேரு நம்ம பார்க்குறோமே, எல்லாம் அரசியல் அப்படியே கரைச்சு குடிச்செல்லாம் உட்காந்து கழுவி கழுவி ஊத்துறாங்கல்ல மத்த கட்சிகள. அவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குல்ல. உட்காந்து சிஎம் போஸ்ட்டுக்கு உட்கார வேண்டியது தானே. ஏன் உட்கார முடியாது? ஏன்னா, அரசியல் வர்றதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். ஒரு பாப்புலாரிட்டியும் வேணும். இப்ப நான் நினைச்சேன் நான் போய் சிஎம் போஸ்டிங் நின்னா என்ன யாருக்கு தெரியும்? என்ன அதிகபட்சம் இந்த தெருவுல ஒரு 10 பேத்துக்கு தெரியும். அதுக்கு மேல என்ன யாருக்கும் தெரியாது. அதேதான். அதாவது அவர் வந்து ஒரு பாப்புலாரிட்டியான ஃபேஸ். இந்த இடத்துல ஒருவேளை விஜய்க்கு பதிலா அஜித்தோ, சூர்யாவோ, இல்ல சிம்புவோ யாரா இருந்தாலும் மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்காக தான் விஜய்க்காக இங்க ஒரு கூட்டம் கூடுதே ஒழிய, நீங்க நினைக்கிற மாரி இங்க யாரும் வந்து அவன் சினிமா பிரபலம் அப்படிங்கிற ஒரு தாண்டி மெயினா ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாட்டுக்கு.